நண்பர்கள் வணக்கம். நமச்சிவாய ஜோதிடம். பொருளாதார தேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டா, பாவகம் 2. இந்த 2ஆம் அதிபதி எந்த வீட்டோடு தொடர்புறாரோ, அதாவது உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி எந்த பாவகத்தோடு தொடர்பு பெறுகிறாரோ அந்த பாவகம் வழிய பொருளாதாரம், அல்லது உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் எந்த பாவக அதிபதி அமர்கிறாரோ அதை சார்ந்த வருமானங்கள் உண்டு. இதுதான் ஜோதிடத்திலேயே. வருமானம் வேற எங்கிருந்து வராது, இந்த 2 தொடர்புல இருந்தா வரும். ஒன்று கிரக காரக வழியாகவோ அல்லது அந்த கிரகத்துடைய பாவக காரக வழியாகவோ கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார நிலைகளில் நல்ல மாற்றம் வரும். ஸோ அந்த அமரக்கூடிய அதிபதியினுடைய நிலைமை வச்சு உங்களுடைய பொருளாதார உயர்வையும் பேச்சையும் சொல்லலாம். இப்போ பொருளாதாரம்னா 2ஆம் இடம் 2, 6, 10. அப்போ ஒன்று வேலை செய்யணும், அது 6ஆம் பாவகம். வேலைக்கு போகணும், அடிமை தொழில், உத்தியோகம், சொந்த தொழில், அது 10ஆம் பாவகம். இந்த வேலை சொந்த தொழில் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதாரம் வராது. அதனால தான் 2க்கு திரிகோணம். அப்போ 2ஆம் இடங்கிற பொருளாதாரம் வேணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், அல்ல ஒரு நல்ல ஒரு தொழிலை செய்யணும். இதை தவிர அதிர்ஷ்டம் மூலியமாக பணம் கிடைக்கும்னா 8ஆம் அதிபதியினுடைய தொடர்பு. எப்பவுமே 2ஆம் அதிபதி 8க்கு போனாலும் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் தன்னுடைய 7ஆம் பார்வையை 2ஆம் வீட்டை பார்க்கும். அப்போ மறைந்தாலும் 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு மிராக்கள், எதிர்பார்க்காத இடத்துல பண வரவு, திடீர்னு பணம் கிடைக்கிறது, இதெல்லாமே அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ 2ஆம் இடம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய தனஸ்தானம். நன்றி நண்பர்களே. நமச்சிவாய ஜோதிடம்.